அம்பாளை உபாசிக்க கூடியதுல ரொம்ப விசேஷமா சொல்றது லலிதா சகஸ்ரநாமம். அந்த லலிதா சகஸ்ரநாமத்துல ஒரு நாமாவளி அதிகர்விதாயை நமஹா அப்படின்னு சொல்லிட்டு, அம்பாளுக்கு கர்வம் சாதாரண கர்வம் கிடையாதான், அதிகர்வம், ரொம்ப 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 பெரிய கர்வம் இருக்கான். எதனால அப்படின்னா, இந்த லோகத்துல எவன் ஒருவன் என்னை உபாசிக்கிறானோ, என்னை ஆராதிக்கிறானோ, என் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறானோ, என் மூலமந்திரத்தை ஜபம் பண்றானோ, என்னையே நினைச்சுட்டு இருக்கானோ, அவனை யாராச்சும் தூஷிச்சாலோ, அவன்கிட்ட தனம் இல்லை, தானியம் இல்லை, அவனுடைய வாழ்க்கையே விரத்தியில போறது, சந்தோஷம் இல்லை, ரொம்ப துக்கம் துயரங்கள் இருந்தா கூட அவன் என்னை நமஸ்காரம் பண்ணிட்டானோன்னு அவனை கட்டாயம் அவனை வாழ வைப்பேன், அவனை சத்தியமா நான் வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வத்துல அம்பாள் இருக்காளாம். அதுதான் தாய். ஊரே தான் குழந்தைய குறை சொன்னா கூட தான் குழந்தைய தன் தாய்க்கு ரொம்ப வசதி. அந்த மாதிரி எல்லாராலையுமே கைவிடப்பட்டால் கூட அன்னை பராசக்தி ராஜராஜேஸ்வரி லலிதா மகா திருப்புர சுந்தரி அந்த சாதகனை வாழ வச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா இருப்பா. அந்த கர்வத்துக்கு, அந்த தனத்தினால அவளுக்கு அதிகர்விதாயை நமஹா அப்படின்னு சொல்லி அந்த நாமாவளி